Subidar Major, Honorary Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Generals, Secretary, Ex-Servicemen Welfare Association, Aruppukkottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. Capitalized value of pensions, அதாவது commutation amount and its restoration date. அதாவது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறும்போது ஓய்வூதியத்தில் அப் டு 50% வந்து கம்யூட்டேஷன் தொகையாக கிடைக்கின்றது. அந்த விவரம் ஓய்வூதியாளர் அவர்களது ஓய்வூதிய ஆணையில் ரெசிடியல்ஸ் பென்ஷன் அண்ட் கம்யூட்டேடு பென்ஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த கம்யூட்டேடு பென்ஷன் என்பது மாத ஓய்வூதியத்தில் 15 ஆண்டு காலம், அதாவது 180 மாதங்கள் பிடித்தம் செய்யப்படுகின்றது. ஓய்வூதியதாரர் வங்கி கணக்கில் எந்த நாள் அந்த மொத்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் வரவு செய்யப்படுகின்றதோ அந்த நாளிலிருந்து 180 மாதங்கள் பிடித்தம் செய்யப்பட்டு 180 மாதங்கள் பிடித்தம் செய்யப்பட்ட பின்பு அந்த கம்யூட்டேடு பென்ஷன் ரெசிடியல் பென்ஷனுடன் சேர்த்து முழுமையாக வழங்கப்படுகிறது. பர்ஸில் மாற்றப்பட்ட பின்பு பிசிடிஏ பர்ஸிலிருந்து பிபிஓ வழங்கப்பட்டது. மாதம் மாதம் பென்ஷன் ஸ்லிப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பர்ஸ், பிபிஓ அண்ட் பென்ஷன் ஸ்லிப்புகளில் அந்த கம்யூட்டேஷன் தொகை தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரெஸ்டோரேஷன் டேட் எந்த மாதம் முடிய வேண்டுமோ, எந்த நாள் முடிய வேண்டுமோ அந்த தேதி சரியாக குறிப்பிடப்படாமல் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக பிடித்தம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது ஒருவருக்கு மட்டுமல்ல, பலருக்கு இந்த தவறுதலான கணக்கு, அதாவது கம்யூட்டேஷன் தொகை மற்றும் அந்த தேதிகள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தவறுகள் என்ன, அந்த தவறுகளை எப்படி சரி செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ் இன் ஸ்பர்ஸ் பிபிஓ அண்ட் பென்ஷன் ஸ்லிப், ராங் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் அண்ட் அமௌண்ட், ஆக்ஷன் ஃபார் கரெக்ட்னஸ். இது பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப். கம்யூட்டேஷன் அப் டு 50% ஆஃப் பேசிக் பென்ஷன். ரிட்டையர்மெண்ட் ஆகி வர்றப்ப நம்மளுடைய முழு பென்ஷனில் 50% வரைக்கும் அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டாக பெறலாம். அந்த கம்யூட்டேடு வேல்யூ என்னன்னு கேட்டால் அந்த 50% ஆஃப் த கம்யூட்டேட் பென்ஷன் அண்டு மல்டிபிள் பை கம்யூட்டேடு ஃபேக்டர் அண்டு 12 months. இதுதான் இதனுடைய கம்யூட்டேடு வேல்யூனுடைய ஃபார்முலா. கம்யூட்டேஷன் ஃபேக்டர் வேரி பேஸ்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அந்த கம்யூட்டேஷன் ஃபேக்டருங்கிறது அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பிரகாரம் அது வித்தியாசப்படும். பெனிஃபிட்ஸ் ஃபார் யங்கர் தென் ஓல்டர். இந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் இளைஞர்களுக்கு, கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏஜ் அதிகமானவங்களுக்கு அது பெனிஃபிட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மந்த்லி கம்யூட்டேடு பென்ஷன் அண்ட் டோட்டல் கம்யூட்டேஷன் அமௌண்ட் மென்ஷன் இன் பிபிஓ. அந்த ரெசிடியல் பென்ஷன் அண்ட் கம்யூட்டேடு பென்ஷன், அதாவது அத்துடன் அந்த முழு கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்னங்கிறதும் அந்த பிபிஓவில் மென்ஷன் ஆகியிருக்கும். The commuted pension monthly deduction for 15 years, that is 180 months from the date of payment of commutation amount. எந்த நாள் அந்த ஓய்வூதியர் வங்கி கணக்கில் அது கிரெடிட் செய்யப்பட்டுள்ளதோ அந்த நாளிலிருந்து 180 மாதங்கள் அது பிடித்தம் செய்யப்பட்டு முடிந்தவுடன் அந்த கம்யூட்டேடு பென்ஷன் ரெசிடியல் பென்ஷனோட சேர்த்து முழுமையாக வழங்கப்படும். எக்ஸாம்பிள், இஃப் கம்யூட்டேஷன் அமௌண்ட் பேமெண்ட் டேட் 5 March 2024, then it எண்ட் டேட் 4 March 2039, அதாவது 15 ஆண்டுகளுக்கு பின்பு அது முடிவடைந்து முழுமையாக கிடைக்கும் என்பது தான். டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் அமௌண்ட் பெய்டு இன் கேஸ் ஆஃப் பென்ஷன் ஆஃப் ரிவிஷன். டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூட்டேடு பென்ஷன் ஆல்சோ டிடக்டட் ஃபார் 180 months ஃப்ரம் டேட் ஆஃப் பேமெண்ட். ஒரு சிலருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனது அப்புறம் அந்த பே கமிஷன் ரிவிஷன் அதன் காரணமாக அவங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் செய்யப்பட்டு 2வது 3வது முறை கூட அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் கிடைக்கும். அப்படி கிடைத்தாலும் அவங்களுக்கு அந்த தொகை எந்த நாள் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அந்த நாளிலிருந்து அந்த அமௌண்ட் 180 பிடித்தம் செய்யப்படும். நெக்ஸ்ட், டி டு மோர் தென் ஒன் கம்யூட்டேஷன் பேமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டேட் பி மோர் அக்கார்டிங்லி. நான் சொன்னது மாதிரி அந்த டேட்டும் வித்தியாசப்படும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு 80%. ஆல்சோ லைக் இன்சூரன்ஸ் ஃபார் ஃபேமிலி பென்ஷன் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் சர்வீஸ் பென்ஷனர் வித்தின் கம்யூட்டேடு பென்ஷன் டெடக்ஷன் பீரியட். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு 15 years அந்த கம்யூட்டேடு பென்ஷன் மாதம் மாதம் டெடக்ட் ஆகுது.
இந்த டைமில் அந்த சர்வீஸ் பென்ஷனர் காலமாயிட்டா அந்த பிடித்தம் செய்யப்பட நிறுத்தப்பட்டு அந்த கமிட்டட் பென்ஷன் ரெசிடியூட் பென்ஷனோட சேர்த்து அவங்களுக்கு என்கேன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் தகுதி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு முழு தொகையும் பென்ஷன் கிடைக்கும். அதுதான் இதை சொல்கிறது, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்க 10 லட்சம் 15 லட்சம் வாங்கியிருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அந்த தொகை முழுமையாக அவங்களுக்கு முதல்லையும் வாங்கிட்டாங்க, ரெண்டாவது அது பென்ஷனோடையும் சேர்த்து அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் மனைவிக்கு அது கிடைக்கும். ராங் அமௌண்ட் அண்ட் ராங் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் இன் ஸ்பர்ஸ் பிபிஓ பென்ஷன் ஸ்லிப். இப்போது பர்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த பிபிஓ கிடைச்சிருக்கு, மாதம் மாதம் பென்ஷன் ஸ்லிப் கிடைக்குது. ஆனால் அதிகப்படியானவர்களுக்கு அந்த பென்ஷன், அந்த கமிட்டடு பென்ஷன் மொத்தம் எவ்வளவு வழங்கப்பட்டதோ அந்த தொகை வந்து தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அத்துடன் அந்த ரெஸ்டரேஷன் டேட் எந்த நாள் முடிவடையணுமோ அந்த நாளுக்கு பதிலாக வேறு டேட் குறிப்பிட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து அதிகம் பிடித்தம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது இந்த கமிட்டட் ஃபேக்டர் டேபிள் இது போட்டிருக்கிறேன். இதில் என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன், எங்கே இருக்க வந்து கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அண்டு கொஞ்சம் வயசானவங்களுக்கு அதிகம்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 20 மேலே இருந்தால் 9.187 வருது. அதே நேரத்தில் அந்த 45-50 8 something போகுது. அந்த 9 and 8ங்கும் போதே உங்களுக்கு வந்து அது ஒரு நம்பருங்கிறது வந்து ஒரு 12 months குறிக்கும். அப்படிங்கும்போது அவ்வளோ மாதங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு கூட கிடைக்கும், அதிக வயசுக்காரருக்கு அதே அளவு குறைய கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ராங் கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அமௌண்ட் அண்ட் ராங் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் இன் பர்ஸ் பிபிஓ அண்ட் பென்ஷன் ஸ்லிப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியானவர்களுக்கு வந்து தவறுதலாக குறிப்பிட்டு இருக்கிறதுனால எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறேன். அந்த என்ன தவறுகள், அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் எப்படி தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு, அதோடு சேர்த்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்படி தவறாக குறிப்பிடப்பட்டிருக்குதா 2 எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்குறேன் நான் இதுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் வந்து MACP கிரேட் நாய சுபீதார் ஆர் ரகுராமன். அவர் வந்து 31 October 2006 ரிட்டையர்ட் ஆனார். அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவருக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபஸ்ட்டில் கிடைச்சது வந்து 2,49,450 ரூபா கிடைச்சிருக்கு. அதனுடைய கமிட்டட் பென்ஷன் வந்து 1,350 ரூபா அவருக்கு மாத பென்ஷன் வந்து பிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து கொடுத்த டேட் 6 September 2006 அது ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதுனால அவருக்கு அது 15 ஆண்டு காலம் கழித்து அவங்களுக்கு வந்து அது எப்போ முடியுது, 6 December 2021 முடியுது. அது முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட். அதே மாதிரி தான் மற்ற டேட்டுகளும். ஆக மொத்தம் அவருக்கு கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு கிடைச்ச தொகை வந்து 5,33,987. ஆனால் இப்போ நம்ம பார்ப்போம், அவருக்கு பர்ஸ் பிபிஓ கிடைச்சதுக்கப்புறம் அது எப்படி தவறுதலாக குறிப்பிட்டிருக்காங்கிறது தான் முக்கியமானது. இது இப்போ இந்த டேட்டு போட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த 5,33,987 ரூபாயை 3 முறையாக குறிப்பிட்டு கீழே எப்படி அந்த ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கிறேன். 16,01,961 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் அப்படி எழுதியிருக்காங்க. கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் அமௌண்டிங் டு ரூபீஸ் 16,01,961 ஹஸ் ஆல்ரெடி பீன் பெய்டு. ஆனால் அவருக்கு கிடைச்சது எவ்வளவு, ஒன்லி 5,33,987 தான். அதைத்தான் நான் இதில் சொல்கிறேன். இதை எப்படி சரி செய்யணுங்கிறது தான் ஆக்ஷன். எவ்வளவு தவறுதலாக இருக்குது பாருங்கள். 2 மடங்கு கூடுதலாக அவங்க இதில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி அவங்க அந்த சாஃப்ட்வேர் உருவாக்குனாங்களே தெரியல. இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குங்கிறது நீங்கள் உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வர்றப்ப அந்த ஃபஸ்ட்டு கிடைச்ச கம்யூட்டேஷன் டேட் வந்து அது ரெஸ்டரேஷன் ஆகி போச்சு December 21. செகண்ட்லி வந்து அவருக்கு அந்த 6th பே கமிஷன் ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் அமௌண்ட் கிடைச்சிது 2,29,751. அதனுடைய கம்யூட்டடு பென்ஷன் வந்து 2,115. அது எப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு, 1 December 2009. அப்படிங்கும்போது அது 15 வருஷம் கழித்து 1 December 2024 அது முடியணும். ஆனால் இவங்க டேட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 24 முடியுது. ஆனால் இந்த பர்ஸ் பிபிஓட பென்ஷன் ஸ்லிப்பில் 15 September 2035 அப்படின்னு பாருங்கள். 10 வருஷத்துக்கு மேலே கூடுதலாக கொடுத்தாருன்னா அந்த 10 வருஷம் அவங்களுக்கு அந்த 2,000 சில்லற ரூபா கூடுதல் பிடித்தம் செஞ்சாச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போகும். இதுதான் ஒரு பெரிய தவறு. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 475 ரூபா 15 September 2020 கிடைச்சது. அது முடிகிற டேட்டு வந்து 15 September 2035 2035 முடியுது. அந்த டேட்டை வந்து குறைவான அமௌண்ட்டு டேட்டை வந்து அந்த பெரிய டேட்டுக்கு போட்டுட்டு அதனால் 10 வருஷம் கூடுதலாக அவருக்கு பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு அமௌண்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தவறுதலானது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே
புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 2215 ரூபா கிடைச்ச அந்த கம்யூட்டேஷன் பென்ஷன் 1 டிசம்பர் 2024 முடியுது. ஆனால் இந்த மந்த்லி பென்ஷன் ஸ்லிப்பில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா 15 செப்டம்பர் 2035 வரைக்கும் அதை பிடிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஒரு பெரிய தவறு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது பற்றி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சிபி கிராமில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டோம் அவர் தரப்பில், ரகுராமன் அவங்க தரப்பில். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர் எங்கே ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா சிஎம்பி ரெக்கார்டு, அவர் சிஎம்பி ரெக்கார்டு சார்ந்தனால சிஎம்பி ரெக்கார்டுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. சிஎம்பி ரெக்கார்டு வந்து பிசிடி அலகாபாத்துக்கு அவங்க கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இது தவறுகள் வந்து இந்த பிபிஓவில் நிறைய இருக்குது, கம்யூட்டேஷன் அமௌண்ட் அண்ட் ரெஸ்டரேஷன் டேட் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதோடு சேர்த்து ஆர்மி ஹெட் குவார்ட்டருக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ், அப்புறம் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்பி அட்ஜுனன்ட் ஜெனரல் பிரான்ச்சுக்கும் இந்த தவறுகள் நடந்திருக்கு, இதை சரி செய்யணும்னு பிசிடிஏக்கு சொல்லிவிட்டு மற்ற ஆர்மி ஹெட் குவார்ட்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி கேஸ் தான் சுபேதார் மேஜர் ஆர் மூக்கையா. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனது வந்து 31 அக்டோபர் 2011 ரிட்டையர் ஆனார். அவருக்கு இதே மாதிரி டேட்டு தான் 6725 ரூபா அவருக்கு வந்து 24 டிசம்பர் 11 வந்து கிரெடிட் ஆச்சு. அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்கு கிடைச்ச தொகை வந்து 7,07,578. கம்யூட்டேடு பென்ஷன் வந்து 6,725. அந்த டேட் முடிகிறது வந்து 24 டிசம்பர் 2026 முடியணும். ஆனால் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, இந்த மந்த்லி பென்ஷனில் 19 பிப்ரவரி 2028, அதாவது ஒரு வருஷம் கூட எழுதிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த 6,725 ரூபா ஒரு வருஷம் கூடுதல் பிடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஒரு தடவை சாஃப்ட்வேர் உருவாக்கியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை திருத்த வேண்டிய கடமை ஒவ்வொருடைய பென்ஷனருக்கும் சார்ந்தது, தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ 2 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கிறோம். இந்த சாப்புக்கு வந்து சரியான முறையில் அந்த ஆக்ஷன் எடுத்ததுனால அந்த டேட் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் ஆகி வந்துருச்சு. சரியான முறையில் அந்த டேட் 6,725 ரூபா 25 டிசம்பர் 2026 இருந்து அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் அமெண்ட் ஆயிடுச்சு. ஏன் லெட்டரு, இமெயில் அண்ட் சிபி கிராம் போட்டதுனால அந்த டேட் சரியாயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ போடுறோம். இதில் நம்ம வந்து ரிக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பை அஃபெக்டட் பென்ஷனர்ஸ், இது அதிகப்படியான அந்த பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனருக்கு இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பென்ஷனர்ஸ் approached for rectification of commutation, restored date and amount. அதிகப்படியான பென்ஷனுக்கு இந்த தவறுகள் இருக்கிறதுனால இந்த அசோசியேஷன் அவங்க உதவி நாடுறதுனால எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோனால் அதிகப்படியான இந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு டேட்டு உள்ளவங்க வந்து அங்கே தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்கள் நோக்கம். ஆக்ஷன் பை சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கிரிவியன்ஸ் இன் பர்ஸ் போர்ட்டல், நீங்கள் பர்ஸ் போர்ட்டலையும் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அது கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணலாம். இமெயில் மூலமாக ஸ்பேர்ஸ் அண்ட் ரெக்கார்டுக்கு சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு அனுப்பலாம். இதுலேயும் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் போடணும். அதுக்கப்புறம் டு பி ஃபாலோடு கண்டினியூஸ்லி டில் இஷ்யூங் ஆஃப் கரெக்ட் பிபிஓ பென்ஷன் ஸ்லிப், அதை இடையிலே விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியான டேட்டு நமக்கு வர்ற வரைக்கும் பிபிஓலையும் அமௌண்ட் சரியான அமௌண்ட் அண்டு பென்ஷன் ஸ்லிப்பு வர்ற வரைக்கும் நம்ம ஆக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுத்தால் தான் நமக்கு எந்த விதமான லாஸும் வராது என்பது தான் எங்களுடைய நோக்கம். இப்போது வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்போ வந்து நாங்கள் கம்யூட்டேட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அந்த ரெஸ்டரேஷன் டேட் பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் நல்லபடியாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அதிகப்படியால் ஷேர் பண்ணணும். ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு சிலர் அந்த பிபிஓவில் என்ன இருக்குது, அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்காமலே இருப்பாங்க. அந்த பென்ஷனை நிறுத்தினா தான் அவங்களுக்கு தெரியும், பென்ஷனை கூட போகும்போது பிடித்தம் செய்யும் போது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம சரியான நேரத்தில் அந்த பிபிஓவை பார்த்து அதில் என்ன தவறுகள் இருக்குது நான் கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா நமக்கு சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா நமக்கு எந்த விதமான லாஸும் ஆகாது. அதுதான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எஃப்எம்ஏ ஸ்டாப்பேஜ் அண்ட் ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ பை பிசிடிஏ பர்ஸ் ஆஸ் பர் பிசிடிஏ சர்க்குலர் நம்பர் 225. இந்த இசிஹெச்எஸ் மெம்பர் இந்த எஃப்எம்ஏ ஸ்டாப்பேஜ் பண்ணுறது பற்றியும் அந்த எக்ஸஸ் பெய்டு பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இதை பற்றி விவரமாக ஒரு வீடியோ போடணும்னு இருக்கிறோம். ஏன்னா அதிகப்படியான இதை பற்றி போடுறது கேட்டுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த கம்யூட்டேட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் கம்யூட்டேஷன் அமௌண்ட் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது பர்ஸ் பிபிஓ அண்ட் பென்ஷன் ஸ்லிப்பில் தவறுதலாக குறிப்பிட்டு இருக்குது. அந்த தவறுதலை எப்படி சரி பண்ணணுங்கிறது பற்றி தான் விவரமாக இந்த வீடியோ போட்டுக்கிறோம். இது வரைக்கும் நல்லபடியாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் எல்லாருக்குமே அந்த விவரங்கள் புரிய வரும். புரிய வந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்து சரியான ஓவியங்கள் பெற இயலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் and share the video for more awareness among TSM for their better use. Thank you. Jai Hind.